சுந்தரகிரி கிராமத்துல ராகவையா காந்தம்மாவோட குடும்பம் இருந்தது. அவங்களுக்கு 2 பசங்க. பெரியவன் ரவி, சின்னவன் சுரேஷ். ரவிக்கு பக்கத்து ஊரு ராமையாவோட பொண்ணான காஞ்சன கூட கல்யாணம் நடந்து 2 வருஷம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சுரேஷுக்கு தூரத்து சொந்தமான புவனா கூட கல்யாணம் நடந்தது. புவனா கல்யாணமாயி முதல் தடவை அவளோட புருஷனான சுரேஷ் கூட சேர்ந்து புருஷன் வீட்டுக்கு வந்தா. குளிர்காலம். காலையில சீக்கிரமா எந்திரிச்சு சமையலறையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா காஞ்சனா. காந்தம்மா அப்பதான் சமையலறைக்கு வந்தாங்க. ஏமா காஞ்சனா, இவ்வளோ காலையில குளிர்ல எந்திரிச்சிட்டியா? அவ்வளோ சீக்கிரம் வேலைய கூட ஆரம்பிச்சிட்டு இருக்க. எந்திரிக்காம இருந்தா எப்படி அத்த? என்னோட மச்சனை முதல் தடவை கல்யாணமாயி பொண்டாட்டிய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. அவரு வரும்போது அவருக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு போடுறது வேண்டாவா? தூங்கிக்கிட்டு இருந்தா எப்படி? ஆமாமா, அவங்க வராங்கன்னு சொன்ன உடனே எனக்கு தூக்கம் கூட வரல. அந்த பொண்ணு நம்ம கூட எப்படி இருக்க போறாளோ என்னவோ. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. யாரா இருந்தாலும் நம்ம கூட வந்து சேர்ந்துட்டாங்கன்னா நம்மள ஒருத்தரா இருப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ராகவையா ரொம்ப டென்ஷன்ல கணக்கு புத்தகத்தை பாத்துக்கிட்டு இருந்தாரு. ரவி பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்தான். காஞ்சனா காஃபிய கொண்டு வந்து கொடுத்துட்டு, மாமா காஃபிய எடுத்துக்குங்க. என்னாச்சு மாமா, இவ்வளோ காலையில டென்ஷனா இருக்கீங்க? அப்புறம் கணக்கு வழக்க பாத்துக்கிட்டு இருக்கேன் காஞ்சனா, கொஞ்சம் நஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே வெளிய காரோட ஆரன் சவுண்ட் கேட்டது. ஏங்க, ஏதோ கார் வந்திருக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வாசலுக்கு போனாங்க. காஸ்ட்லியான கார் வந்து நின்னுச்சு. சுரேஷ் புவனா அந்த கார்ல இருந்து இறங்குனாங்க. அம்மா, அப்பா, நல்லா இருக்கீங்களா? வந்துட்டீங்களா? வாங்கம்மா, வாங்க வாங்க. அந்த வீட்டுக்குள்ள வர புவனா அந்த வீட்டோட நிம்மதிய அடியோட அழிக்க வந்தவன்னு அப்ப யாருக்குமே புரியல. அம்மா புவனா, எப்படிமா இருந்தது டிராவல் எல்லாம்? என் பையன் உன்னை நல்லா பாத்துக்கிறானாமா? ஐயோ அத்தை, இவர் என்ன பாத்துக்கிறது? வழியில வரும்போது ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட் கூட இல்ல. ஊருக்குள்ள வர வழி ரொம்ப பயங்கரமா இருக்கு. தூளு அப்படி இப்படின்னு என்னால இந்த ஊருக்குள்ள வரவே முடியல. ஸ்கின் எல்லாம் அலர்ஜி ஆகுது. எங்க அப்பா அப்பவே நான் கிளம்பும் போது சொன்னாங்க, இங்க பாருமா, நீ கிராமத்துக்கு போற, பாத்து பத்திரமா இருன்னு. எங்க கிராமம் ரொம்ப பழைய கிராமம் இல்லையாமா, இருந்தாலும் இங்க இருக்கிற மனுஷாளுங்க ரொம்ப நல்லவங்க. போக போக உனக்கே பழக்கமாயிடுமா. ஆமாமா காஞ்சனா, சிட்டில கிடைக்கிற மாதிரி இங்க வசதிகள்லாம் இல்லாம இருக்கலாம், ஆனா இங்க சுத்தமான காத்து இருக்கு. ஓஹோ, சுத்தமான காத்தா? ஆனா எனக்கு மட்டும் ஏனோ ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது. ஒருவேளை உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த மாட்டுக்கொட்டாய் கூட இருக்கலாம். ராஜேஷ், நாளைக்கு இந்த நேரத்துக்கெல்லாம் இந்த மாட்டுக்கொட்டாய் இங்க இருந்து எடுத்து ஆகணும். என்னால முடியல. புவனா, அது மாட்டுக்கொட்டாய் இல்ல, மாடுங்களோட கோயில். எங்க மாமாவுக்கு மாடுனா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நம்மளுக்கு பால் தயிரும் கிடைக்குது. நம்மளோட கோயில் அது. ஓஹோ, பாக்குறதுக்கு வேலைக்காரி மாதிரி இருக்க. நீயும் எனக்கு அட்வைஸ் பண்ணுவியா? எல்லாரும் அந்த வார்த்தையை கேட்டு ஷாக் ஆனாங்க. காந்தம்மாவுக்கும் கோவம் வந்தது. ஆனா ராகவையா பார்த்தாரு. புவனா, என்ன பேசுற? அண்ணி இந்த வீட்டு மருமக. எனக்கு எங்க அம்மாவோட அடுத்தது. ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு. என்னது ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணுமா? ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறதுக்கு எங்க அப்பா மாதிரி பெரிய பிசினஸ் மேனா? ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே. என்னோட ஸ்டேட்டஸ் வேற, அவங்களோட ஸ்டேட்டஸ் வேற. புதுசா வந்த சின்ன பொண்ணாச்சே, போக போக பழகிக்குவா. புவனா, உன்னோட ரூமு அதுவும் அங்க இருக்குமா? எல்லாமே நீட்டா ரெடி பண்ணி வச்சிருக்கேன், போய் ரெஸ்ட் எடு. இங்க பாருங்க, எனக்கு பசி எடுக்கல. நீங்க செய்யற இந்த பருப்பு சாம்பார் எல்லாம் பிடிக்காது. ராஜேஷ், எனக்கு பிஸா வேணும். காஞ்சனா காலையில இருந்து உங்களுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு எல்லா விதமான சமையல செஞ்சு வச்சிருக்கா. நீ என்னவோ அந்த சமையலே பிடிக்காதுன்னு சொல்ற? அத்தை, என்ன எமோஷனல் பிளாக்மெயில் எல்லாம் பண்ண தேவையில்லை. இந்த வீட்டு மருமகளா நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு தவிர கைதியா ஒன்னும் வரல சொல்லி அவளோட ரூமுக்கு கிளம்பி போயிட்டா. சுரேஷும் ரொம்ப கவலைப்பட்டான். சுரேஷ், என்னடா இது, கல்யாணமான 2 நாளைக்கே இவ்வளோ ஆங்காரமா? மாமனாருன்னு மரியாதை இல்ல, பெரிய மருமகன்ற மரியாதை கூடவா இல்லாம போயிடுச்சு. என்னப்பா பண்ண சொல்றீங்க? அவ பிறந்து வளர்ந்த விதம் அப்படிதான். பூஷணம் மாமனாரோட வளர்ப்பு இப்படிதான் ஆயிப்போச்சு. எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் கூடிய சீக்கிரம் அவளை மாத்திடுறேன். மாமா, சுரேஷ் சொல்றது உண்மைதான். நம்மளோட அன்பால அவளை மாத்திரலாம். நம்மளும் தூரமா இருந்தா அவ சரிப்பட்டு வரமாட்டா.
நான் போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சமைக்கிறேன். மத்தியான நேரம் காஞ்சனா எல்லாருக்காக விதவிதமா சமைச்சு டைனிங் டேபிள் மேல வச்சா. ஆனா புவனா மட்டும் போனை பார்த்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தா. புவனா, இங்க பாரு, எண்ணெய் கத்திரிக்காய் ஸ்பெஷல், எங்க அத்தையோட ஸ்பெஷல், ஒரு வாய் சாப்பிட்டு பாரு. ஐயோ, இது ரொம்ப ஆயிலா இருக்கு. இந்த அளவுக்கு ஆயில் சாப்பிட்டா என் மூஞ்சில பிம்பிள் தான் வரும். நீங்க எல்லாம் எப்படி இருந்தாலும் சாப்பிடுவீங்க. நான் டயட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேக வச்ச வெஜிடபிள்ஸ் இருந்தா கொடுங்க. ஐயோ, நீ முதல்லயே கேட்டிருந்தா இதுக்குள்ள செஞ்சு கொண்டு வந்திருப்ப. சரி, உக்காந்துக்கிட்டு நான் சலாட் ரெடி பண்ணி கொண்டு வரேன். அம்மா காஞ்சனா, நீ ஒன்னும் வேலைக்காரி கிடையாது. எல்லாருக்கும் தேவையானதை செஞ்சு கொடுக்கறதுக்கு. அவங்க தேவைன்னா செஞ்சுக்குவாங்க. நீ வந்து உக்காரு. பாத்தீங்களா சுரேஷ், உங்க அம்மாவுக்கு நான் கிச்சனுக்கு போய் சமையல் செஞ்சாதான் ரொம்ப பிடிக்கும் போல. எங்க வீட்ல 10 வேலைக்காரங்க இருக்காங்க. எனக்கு என்ன வேணும் என்ன வேண்டான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா இந்த வீட்ல தண்ணி கொண்டு வந்து கொடுக்க கூட ஆள் இல்ல. புவனா, இது நம்ம வீடுமா. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம தானே செஞ்சுக்கணும். நான் இருக்கல, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செஞ்சு கொடுக்கறேன். காஞ்சனா புவனாக்காக தண்ணிய கொண்டு வந்து கொடுத்தான். புவனா வேணும் வேணும்னு கிளாஸ சரியா பிடிக்கல. தண்ணி எல்லாம் காஞ்சனாவோட புடவிலேயே கொட்டிக்கிச்சு. ஓஹோ, சாரி காஞ்சனா, கை தவறி தெரியாம கொட்டிடுச்சு. இருந்தாலும் அது ஒன்னும் காஸ்ட்லியான சாரி இல்லல, போய் வேணா மாத்திக்கோ. காஞ்சனா கண்ணீர் விட்டா. எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அத பார்த்த உடனே ரவிக்கும் கோவம் வந்தது. காந்தம்மா எந்திரிச்சு, தப்பு பண்றமா புவனா, நீ பெரிய தப்பு பண்ற. அந்த புடவை பழைய புடவையா இருக்கலாம், ஆனா அவ இந்த வீட்டோட மூத்த மருமக. அவளை ஏதாவது சொல்றதும் ஒண்ணுதான், என்ன அவமானப்படுத்துறதும் ஒண்ணுதான். ஓஹோ, அப்படின்னா நீங்க 2 பேரும் ஒன்னா? என்னதான் தனியா ஆக்கிக்கிட்டீங்களா? சுரேஷ், பாத்தீங்களா உங்க வீட்ல எனக்கு நடக்கிற அவமானம் என்னன்னு? புவனா ப்ளீஸ், இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய கலாட்டா பண்ணாத. நீ பண்ணதுதான் தப்பு. அண்ணி உனக்கு சேவை பண்ணா நீ அவங்கள இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. சேவை பண்ணதானே இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு பிறந்த வீடு சொத்து ஒண்ணும் இல்ல, சரியா படிக்க கூட இல்ல. ஆனா நான் அப்படி இல்ல, MBA படிச்சிருக்கேன். இவ என் கைக்கு கீழே வேலை செய்யணும். இந்த வீட்டுக்கு வேலை செய்யதானே இவளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இங்க பாரு புவனா, என்ன பேசினாலும் நீ பார்த்து யோசிச்சு பேசு. காஞ்சனா படிக்கலன்னு யார் சொன்னா? அவ டிகிரி படிச்சிருக்கா. இருந்தாலும் இந்த வீட்டுக்காக அவளோட படிப்பெல்லாம் விட்டுட்டு மருமகளா அவளோட சேவை பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படி ஒவ்வொரு வார்த்தை பேசி பேசி சாப்பிட்டு முடிச்சாங்க அந்த குடும்பம். அன்னைக்கு நைட்டு காஞ்சனா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவ ரூம்ல இருந்தா. காஞ்சனா, இந்த இருட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த புவனா அவ்வளோ தூரம் பேசும்போது நீ அவளை ஒரு 2 வார்த்தை பேசியிருந்தாதான் எனக்கும் நல்லா இருந்திருக்கும். இங்க பாருங்க, அந்த பொண்ணு கத்துறான்னு நானும் கத்துனா பிரச்சனை தான் அதிகமாகும். அவ சின்ன பொண்ணு, போக போக சரியாயிடும். அவளை நம்ம அன்பால தான் ஜெயிச்சாகணும். ஏற்கனவே மாமா வியாபாரத்துல நஷ்டமாயிருக்குன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வீட்ல சண்டை சச்சரவு அப்படின்னா இந்த குடும்பம் உடையிறது எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. உன்னை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு காஞ்சனா. ஆனா ஒரு விஷயம், பாம்புக்கு எவ்வளவுதான் பாலை இறைச்சாலும் அது அதோட விஷத்தை தான் கக்கும்னு நீ புரிஞ்சுக்கணும். எங்க புவனா மாறிடுவாங்க. என்னோட அன்பு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவளை மாத்திரோங்க. அதுக்குள்ள ஹால்ல இருந்து ஏதோ பயங்கரமான கீழே விழுந்த மாதிரி சத்தம் கேட்டது. ஐயோ அப்படின்னு காந்தம்மாவோட குரலை கேட்டது. 2 பேரும் ஹாலுக்கு வந்தாங்க. காந்தம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச அவங்களோட கல்யாண நாளுக்கு கொடுத்த பிங்கானி வாஸ் கீழே விழுந்து உடஞ்சு போயிருக்கிறத காஞ்சனை பார்த்தா. புவனா பக்கத்திலேயே நின்னுக்கிட்டு இருந்தா. அவ கையில பால் இருந்தது. அவ பால் விளையாண்டு விளையாண்டு அந்த பால் வாஸ் மேல பட்டு அந்த வாஸ் உடஞ்சு போச்சு. ஐயோ, என்னோட வாஸ், உங்க மாமா எவ்வளவு ஆசையா எனக்கு வாங்கி கொடுத்தது, இந்த பால் போட்டு உடைச்சிட்டியா? ஐயோ அத்தை, ஆஃப்டர் ஆல் ஒரு பழைய வாஸ், அது உடைஞ்சு போனதுக்கு நீங்க எதுக்காக இவ்வளவு கவலைப்படுறீங்க? அது மட்டுமா, அது ரொம்ப ஓல்டு டிசைன், அது போனா போட்டோம். எங்க அப்பா கிட்ட சொல்லி ஃபாரின்ல இருந்து ஒரு வாஸ கொண்டு வர சொல்றேன். இங்க பாருமா புவனா, காசு இருந்தா எதை வேணாலும் வாங்கலாம். ஆனா அது என்னோட பழைய ஞாபகம். உன்னோட காசுல என்னோட பழைய ஞாபகத்தை வாங்க முடியுமா? ராஜேஷ், பாத்தீங்களா உங்க அம்மா என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பழைய வாஸால இன்னைக்கு என்ன அவங்க திட்டணுமா? என்னால இங்கெல்லாம் இருக்க முடியாது, நான் இங்க இருந்து கிளம்புறேன். புவனா கோவமா அவளோட ரூமுக்கு வந்து பெட்டியெல்லாம் எடுத்து வச்சா. புவனா, கொஞ்சம் நில்லு புவனா,
எதுக்காக இவ்ளோ கோவப்படுற? ராஜேஷ், என்ன அவமானப்படுத்தின இடத்துல ஒரு நொடி கூட என்னால இருக்கவே முடியாது. வீடே மௌனமா இருந்தது. காஞ்சனா போனாவோட கிட்ட வந்து, போனா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுமா. நீ பேசாத. உன் அத்தை என்ன திட்டுறது பார்த்தா உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. இங்க பாருமா போனா, இந்த வீடு கல்லு மண்ணுல கட்டல, சம்பந்தத்தால கட்டி இருக்கிறது. இங்க இருந்து போயிட்டா யாருக்குமே சொத்து ஒன்னும் கிடைக்காது. சின்ன மருமக மாமியார் வீட்டுக்கு வந்த 2 நாள்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டான்னு இந்த விஷயம் பிறந்த வீட்டு வரைக்கும் வரும். உங்க அப்பாவோட பூஷணவோட மரியாதை காத்துல பறக்கும். நீ வேணா கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு. வார்த்தைக்கு புவனா யோசிக்க ஆரம்பிச்சா. அத்தைக்கு அந்த வாஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க யதார்த்தமா சொன்ன விஷயத்த நீ கோமா எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டா, அப்பாவோட வளர்ப்ப பத்தி எல்லாரும் வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாங்க. இந்த பொண்ணு அவளோட திமிரால அத்தை மாமாவை தூக்கி போட்டு வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை உனக்கு தேவையா? அந்த வார்த்தையை கேட்ட உடனே புவனாவும் யோசிக்க ஆரம்பிச்சா. காஞ்சனா சொல்றது சரிதான் அப்படின்னு அவ எதுவுமே பேசாம மௌனமா நின்னுட்டு இருந்தா. என்ன காஞ்சனா, என்ன பயப்படுத்துறியா? இல்ல இல்ல, நடக்க போற விபரீதத்தை தான் சொல்றேன். இங்க இருக்கணுமா வேண்டாவான்னு நீதான் முடிவெடுக்கணும். ஆனா இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி உன்னோட அப்பாவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரி, நான் இங்கே இருக்கிறேன். ஆனா நீ சொன்னிய அதனால இல்ல, என் அப்பாவோட கௌரவத்துக்காக. ஞாபகம் வச்சுக்கோ, இன்னைக்கு நீ என்ன நிறுத்தி இருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நடக்கணும். நான் இந்த வீட்டை நான் நரகமாக்கிடுவேன். காஞ்சனாவோட பொறுமை போனாவ மாத்துமா, இல்ல போனாவோட திமிரால இந்த குடும்பமே அழிஞ்சு போயிடுமா? போனானால இந்த குடும்பத்துல நடக்க போற சண்டை என்ன? இது எல்லாத்துக்கும் பதில் தெரியணும்னா நெக்ஸ்ட் வரப்போற எபிசோட பாருங்க. போன எபிசோட்ல சுசிலாவோட வார்த்தையை கேட்ட காந்தம்மா சுசிலா சொன்ன மாதிரி ரவி கிட்ட இருந்து காஞ்சனாவுக்கு திட்டு விழுவுற மாதிரி செஞ்சாங்க. ரவி திட்டினதுனால காஞ்சனா கோவப்பட்டு உள்ள போய் கதவு சாத்திக்கிட்டா. பிரஸ்துதம் ரூமுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிட்ட காஞ்சனா உள்ள போய் அழுவாம ஏதோ பண்ணிக்காம ஆழமா ஏதோ உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. எங்க அத்தை கொஞ்சம் சோம்பேறி, ஏதாவது கோவம் வந்தா அப்படியே முகத்துக்கு நேரா சொல்லிடுவாங்களே தவிர இந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையை மூட்டி விடுற எண்ணம் எங்க அத்தைக்கு இல்ல. காஞ்சனா கண்ணுல இருந்து தண்ணி வரல. அவ மனசுக்குள்ள ஆழமா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அத்தை இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சண்டைய கூட போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரவிக்கு இல்லாத பொல்லாதது சொல்லி கொடுத்து திட்டு வாங்க வைக்கல. என் புருஷன் என்ன திட்டுறாரு அப்படின்னா இதுல அந்த சுஷிலாவோட கைவாடம் இருக்கு. இந்த சுஷிலாவை இப்படியே விட்டுட்டா எத்தனையோ குடும்பத்தை இந்த மாதிரி சுஷிலாங்க பிறந்து நாசமாக்கிடுவாளுங்க. உண்மையிலே சுஷிலாவுக்கு நான் யாருன்னு காட்டணும். ரூமுக்கு வெளியே காந்தம்மா, ரவி, ராகவையா கவலையோட உக்காந்து இருந்தாங்க. ரூமுக்குள்ள காஞ்சனா என்ன பண்ணிக்குவாளோன்னு பயந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள காஞ்சனா நிதானமா கதவு திறந்து வெளியே வந்தா. ராகவையா ரவி தலைமையில கைய வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தாங்க. காந்தம்மா ஒரு பக்கத்துல ரொம்ப பயத்தோட கவலையோட நின்னுகிட்டு இருந்தாங்க. ராகவையா ஏதோ நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி இருந்தாலும் அவரோட மனசெல்லாம் இந்த பக்கம் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தது. ரவி, நீங்க கொஞ்சம் நம்பிக்கை என்னோட வார்த்தை கேக்குறீங்களா? காஞ்சனா, இதுக்கு முன்னாடி ஏதோ கோவத்துல வாய்க்கு வந்த மாதிரி திட்டிட்டேன். நான் ஆபீஸ்ல இருந்து வரும்போது அம்மா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கோவத்துல தான் உன்னை திட்டிட்டேன். அதை தவிர என் மனசுல எதுவுமே இல்ல. பரவாயில்ல ரவி, நீங்க அவசியப்பட்டது உங்க அம்மாவோட கண்ணீரை பார்த்து. ஆனா அந்த கண்ணீருக்கு காரணமானவங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அத்தை, ஒரு தடவை இப்படி வரீங்களா? என்னடி, மறுபடியும் என்ன ஏதாவது சொல்ல போறியா? அத்தை, உங்களை நான் என்னத்த சொல்ல போறேன். சுஷில் ஆண்டி உங்களோட ஸ்நேகிதியா இருக்கலாம். ஆனா அவங்க மனசு எந்த மாதிரி அப்படின்னு நீங்களும் அவங்கள பத்தி புரிஞ்சுக்கணும்ல. நம்ம பக்கத்து வீட்டு சுப்பையா மாமாவோட மருமக அவங்க வீட்டை விட்டு போயிட்டா. எதுக்குன்னு தெரியுமா? அவங்க வீட்டு பிரச்சனைக்கு அந்த சுஷிலா தான் காரணம். மருமக மாமியாருக்குள்ள சண்டைய மூட்டி விட்டு இப்ப மருமக அவங்க அம்மா வீட்டுல போயே செட்டில் ஆயிட்டான். பாந்தோம், காஞ்சனா சொன்னது 100க்கு 100 உண்மை. அந்த சுஷிலா மத்தவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்க மாட்டா. பக்கா பிளான் போட்டு எப்படியாவது செஞ்சு அந்த குடும்பத்தையே பிரிச்சிருவா. மாமியார் மருமக மத்த வீட்டுங்களெல்லாம் எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அவங்க குடும்பத்தை உடைச்சி அதை பாக்குறதுதான் அவளோட ஹாபி. நம்ம வீட்டுல நடந்ததும் இன்னைக்கு அப்படிதான். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, அவ ஏன் நல்லதுக்காக தான் சொன்னா. மருமகளை உன் கைக்குள்ள வச்சுக்கோன்னு, எனக்கு நல்லது செய்யணும் தாங்க சொன்னா. கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னா புள்ள கூட சண்டையை மூட்டி விடுறதா அத்தை? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா ஒரு வேலை செய்யுங்க.
சுஷீலா மறுபடியும் வருவாங்கல்ல, அப்போ நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. நான் இப்ப உங்க கைக்குள்ளதான் இருக்கேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப அவங்களோட உண்மையான ஸ்வரூபம் வெளியே வரும். ரவி கூட அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டான். அவனோட அம்மாவோட அப்பாவித்தனத்தை அந்த சுஷீலா யூஸ் பண்ணிக்கிட்டு மாமியார் மருமகக்குள்ள சண்டைய கொண்டு வந்து விடுறான்னு புரிஞ்சுக்கிட்டான். எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டாங்க. சுஷீலா 2 நாளுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தா. காந்தம்மா மருமக சொன்ன மாதிரியே விஷயத்த சொன்னாங்க. ஏண்டி காந்தம், எப்படி இருக்கு உங்க வீட்டோட நிலைமை? நான் சொன்ன பிளான் படி எல்லாமே சக்சஸ் ஆச்சா? உன் புள்ள ரவி உன் மருமகளுக்கு சரியா கிளாஸ் எடுத்தான்னு கேள்விப்பட்டேன், அது உண்மைதானா? அப்போ சுஷீலா, நீ சொன்ன பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடி. என் பையன் என் மருமகளை போட்டு திட்டின திட்டுக்கு என்னோட மருமக என்னோட வழிக்கு வந்துட்டா. இப்ப நான் என்ன சொல்றேனோ அதபடிதான் செய்யறா. அப்படியா காந்தம், உன் மருமக நீ சொல்ற மாதிரி எல்லாம் செய்யறாளா? இதுக்கப்புறமா தான் நீ உஷாரா இருக்கணும். அவ சைலண்ட் ஆயிட்டான்னு நீ யோசிச்சா மறுபடியும் தலை தூக்குவா. அவளுக்கு கஷ்டமான வேலையை கொடுத்துருப்பாக்கலாம். அவளோட பிறந்த வீட்டுக்கு போறேன்னு அவ வாயில இருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாது. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? உன் மருமக காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் கூட அந்த பொண்ணுக்கு ஓய்வே இருக்க கூடாது. காலையில எந்திரிச்சு வாசல் கூட்டி கோலம் போடுறதுல இருந்து நைட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு பாத்திரம் கழுவுற வரைக்கும் அவ தூங்குற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேலை செஞ்சு டயர்ட் ஆகணும். அப்போ உங்ககிட்ட வந்து காலை பிடிப்பா. அப்போ உன் பவர் என்ன அப்படின்னு நீ அவளுக்கு காட்டணும். அதெல்லாம் சுசீலா சொல்றத காந்தம் கேட்ட உடனே, நம்ம குடும்பத்தை சரி பண்ண இவ வரல, என்னோட மருமகளை நான் சித்திர இம்சை கொடுக்க சொல்லிதான் இவ வந்திருக்கான்னு நினைச்சா. அதுக்குள்ள காஞ்சனா உள்ள இருந்து வந்தா. என்ன சுஷில் ஆண்டி, மாமியாரோட பவர் அப்படின்னா மருமகளை வேலைக்காரிய மாத்துறது மட்டும்தானா? உங்க வீட்டுல இருக்கிற மருமக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? காலையில எந்திரிச்சு வீட்டு வெளியே வாசலுக்கு கோலம் போட்டு பாத்திரம் கழுவிட்டு இருக்காளா? இல்ல பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில நைட் ஷிப்டுக்கு போய்கிட்டு இருக்காளா? நீங்களும் உங்க மருமகளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பீங்களா? என்னடி என்ன பார்த்து அப்படி சொல்ற? நான் உன் மாமியாரு நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஒரு 4 வார்த்தை சொன்னேன். எங்க அத்தையோட நல்லதுக்காகவா? பக்கத்து வீதியில ஒரு வீட்டையே பிரிச்சிட்டீங்க. அது உங்க நல்லதுக்காகவா அவங்க நல்லதுக்காகவா? ஷிலா, உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். எங்க அத்தை கோமா என்ன ஒரு திட்டு திட்டாலும் நான் தாங்கிக்குவேன். ஆனா உங்கள மாதிரி ஜனங்களோட வார்த்தையை கேட்டு இல்ல. எங்க அத்தைய தூண்டி விட்டு எங்க வீட்டு நெருப்புல நீ குளிர் காயணும்னு யோசிச்சேனா உன்னோட வீட்டுக்கும் தீய பத்த வச்சிருவேன். உஷாரா இரு. காந்தம், பாத்தியா உன் மருமக எவ்வளவு திமிரா பேசுறா? பெரியவங்க சின்னவங்கன்னு கூட பார்க்காம மரியாதை இல்லாத மாதிரி பேசுறா பாரு. பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் சுசீலா. அது அவளோட திமிர் இல்ல, உன்னோட குதந்திரம். என் மருமக எனக்கு என்ன தேவையோ அத செஞ்சு குடுக்கறா. நீ சொன்ன மாதிரி அவளை வேலைக்காரியா ஆக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கு முன்னாடி உன்னோட வார்த்தையை கேட்டு என் மகனோட வாழ்க்கைய நாசமாக்கிட்டேன். இப்ப போதும். இப்ப நீ இங்க இருந்து போறியா இல்ல உன்னை கழுத்தை புடிச்சு தள்ளட்டுமா? ரொம்ப நல்லா சொன்னீங்க அத்தை. இப்போ இந்த சுஷீலாவோட குதந்திரம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இந்த மாதிரி ஒருத்தி நம்ம வீட்டு பக்கத்திலேயே வரக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களை எவ்வளவு தூரம் வச்சுக்கிறோமோ அவ்வளவு நல்லது நம்மளுக்கு. ஓஹோ, மாமியார் மருமக ஒண்ணு சேர்ந்துட்டீங்க போல. சரி, எனக்கு என்ன, உங்க கர்மம். இங்க பாரு காந்தம், ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. உன் நல்லதுக்காக சொன்னனே தவிர நான் சண்டைக்காக சொல்லல. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது உன் மருமக சொத்தெல்லாம் அவ பேர்ல எழுதிக்கிட்டு உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவா. நீ தான் கொஞ்சம் பார்த்து உஷாரா இருக்கணும். அப்ப நீ என்கிட்ட அழுந்துகிட்டே வருவல. நீ கொஞ்சம் பார்த்து உஷாரா இரு. உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கணும். நான் கிளம்புறேன். அந்த கடவுள் தான் உனக்கு துணையா இருக்கணும். சுஷீலா அங்கிருந்து போகும்போது போலி கண்ணீரை விட்டுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புனா. ஆனா போகும்போது சொத்து அப்படின்னு அவ வீசின ஒரு வில்லு காந்தம்மாவோட மனசுல ஆழமா இறங்கிருச்சு. வீடே மௌனமா இருந்தது. காஞ்சனா மாமியாரோட கைய பிடிச்சுக்கிட்டா. அத்தை, பாத்தீங்களா அந்த பொம்பளையோட சூழ்ச்சிய? இந்த மாதிரி பொம்பளைங்களெல்லாம் நம்பாதீங்க. நம்மளோட குடும்பத்துக்குள்ள 3வது ஒருத்தி வர நம்ம விடக்கூடாது. ஆமா காஞ்சனா, நான் தப்பு பண்ணிட்டேன். சுஷீலாவோட வார்த்தையை கேட்டு நம்ம குடும்பத்துல கலகம் உண்டாக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா? என்கிட்ட நீங்க போய் மன்னிப்பு கேட்காதீங்க அத்தை. என்னை விட வயசுல நீங்க பெரியவங்க. சின்ன சின்ன சண்டை ஒவ்வொரு குடும்பத்திலயும் காமனா வர்றது. நம்ம பிரச்சனை 3வது மனுஷன் வரைக்கும் போக கூடாது. இந்த விஷயத்தெல்லாம் அங்கே நின்னுகிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற ரவி ராகவையா வெளியே வந்தாங்க. ரவி காஞ்சனா கிட்ட வந்து சாரி கேட்டான்.
அந்த குடும்பமே ஒன்னாயிடுச்சு. ஆனா காந்தம்மா மனசுக்குள்ள மட்டும் சுஷீலா போகும்போது சொன்ன வார்த்தை ஆழமா பதிஞ்சிருச்சு. சொத்துக்காக உன்னோட மருமக உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவா அப்படின்னு சொன்னது யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு காந்தம்மா தூங்கவே இல்ல. பக்கத்துல படுத்திருக்கிற ராகவையா நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாரு. காந்தம்மாவோட யோசனை முழுக்க சொத்து மேலதான் இருந்தது. சுஷீலா சொன்னது உண்மையாவே இருந்தாலும் காஞ்சனா இப்போ நல்லாதான் இருக்கா. நாளைக்கே எல்லா சொத்தையும் ரவி பேர்ல எழுத வச்சுக்கிட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டானா என்னோட நிலைமை என்ன? காஞ்சனா என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாளா? இல்ல இல்ல, காஞ்சனா அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. இருந்தாலும் இந்த சொசைட்டி அப்படிதானே இருக்கு. மறுநாள் காலையில காஞ்சனா காந்தம்மாவுக்கு காஃபி கொண்டு வந்தா. காந்தம் காஞ்சனாவை சந்தேகத்தோட தான் பார்த்தாங்க. காஞ்சனா அத கவனிச்சா. என்னத்த அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? மறுபடியும் ஏதாவது வலி ஆரம்பிச்சிருச்சா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல காஞ்சனா. ஆமா, உன்னோட வீட்ல உனக்கு ஏதாவது சொத்து குடுக்கறாங்களா என்ன? சொத்தா? எங்க வீட்லதான் எங்க அண்ணன் இருக்கிறாரே. எங்க வீட்டு சொத்தெல்லாம் எங்க அண்ணனுக்கு தான் போய் சேரும். எனக்கு எதுக்கத்த சொத்து? நீங்க இருக்கீங்க, உங்க பையன், மாமா, நீங்க தான் எனக்கு பெரிய சொத்து. இப்ப சொல்றதெல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா காலம் போகிற போக்குல எல்லாரும் எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது. மறுபடியும் சுஷீலா ஆண்டியோட வைரஸ் உங்க மண்டைக்குள்ள போயிடுச்சா? அவங்க போகும்போது ஏதோ சொத்தை பத்தி சொல்லிட்டு போனாங்களே, இப்ப உங்க மனசுக்குள்ள அதுதான் யோசிக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல காஞ்சனா. இருந்தாலும் வாழ்க்கைய பத்தி பயமா இருக்கு. அத்தை, சொத்து அப்படின்னா சாதாரணமான பேப்பர் இல்ல. இதுக்குள்ள இருக்கிற மனுஷங்க. என்ன நம்புங்க அத்தை, நான் உங்களை நல்லபடியா பாத்துக்குவேன். இப்போ சொத்து பத்தி எல்லாம் எதுக்கத்த பேசணும்? என்னவோமா, எனக்கு ஏனோ மனசுக்குள்ள ஒரு மாதிரி தடுமாற்றம். நான் என்னோட மாமியாரோட ஊருக்கு போயிட்டு வரேன். அங்க ஏதோ பூஜை இருக்காமா. என்ன அத்தை, என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு பாக்குறீங்களா? சரி அத்தை, போயிட்டு வாங்க. ஆனா அங்க போய் புதுசா ஏதாவது சுஷீலாவை தேடிக்கிட்டு வராதீங்க. காந்தம்மா அங்கிருந்து ஊருக்கு கிளம்புனாங்க. ஆனா அவங்களோட பிரயாணம் பூஜைக்காகவா? காந்தம்மா அவங்க சொத்தை காப்பாத்திக்க ஏதாவது புதுசா பிளான லான்ச் பண்றாங்களா? சுஷீலா சொன்ன வார்த்தை அவங்க மருமக கிட்ட இருந்து அவங்கள தூரமாக்குமா? காஞ்சனா அவளோட மாமியார் மனசுக்குள்ள இருக்கிற பயத்தை எப்படி தூரமாக்குவா? இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு சமாதானம் தெரியணும்னா 5வது எபிசோட பாருங்க.